ஸோ வாட்ஸ்அப் கைஸ் வெல்கம் பேக் டு கேகேமி. ஸோ இனி நம்ம என்ன ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் மைல்ஸ் மாரல்ஸ் பார்ட் 3 தான் ப்ளே பண்ண போகிறோம். ஸோ ஆமாங்க. ஸோ அப்புறமா வீடியோ பார்க்குறாங்களா இப்போயே ஒரு லைக் ஒரு ஷேர் அப்புறம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கொஞ்சம் நாளாக வர வீடியோ வரல. எவ்வளோ ஒரு 2 மாதம் 3 மாதம் இருக்கும். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரீசெண்டாக தான் நம்ம அந்த சாண்டினோவை பார்ட் 2ல் அடித்து போட்டிருப்போம். ஸோ இப்போ 2 மிஷின் புதுசாக வந்திருக்கு, வாங்க அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுதான் அந்த மிஷின். நம்மளால் முடிக்க முடிஞ்சால் 2 மிஷினாக முடிக்க ட்ரை பண்ணலாம். வாங்க இப்போ லோட் ஆகுது ஸ்கைஸ். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து சாண்ட் கேஸ்டல் 3 உடைக்கணும். அப்புறம் ஷார்க் பேல்ஸ் 3 உடைக்கணும். இவன் தான் நம்மளுக்கு ஆர்டர் போடுறாங்க. யானே தெரியல, யான்னு தெரியல, அவன் ஆர்டர் போடுறான். இந்த பெட்டு கூடயே சுற்றுச்சு. வாடா சண்டைக்கு டாய், உனக்கு இருக்குடா, இந்த வாங்கிக்கூடா. ஐயோ அடிச்சிட்டான். இந்த நீயும் வாங்கிக்கூடா. இந்தா வாங்கிக்கோ, இந்தா வச்சுக்கோ, இந்தா நீ வச்சுக்கோ. இந்தாடா வா போட்டு கைஸ். கைஸ் நாங்கள் 3 பேர் டேய் சாண்டினா கூட சண்டை போட மாட்டேன்றவங்களை அடித்தேன். இங்கேயும் மாட்டா நீங்கள் வருவீங்க. கடுப்பேத்துறானுங்க. ஐயோ அச்சான்டா டே, தாடா வாங்கிக்கோ, இந்தா நீ வச்சுக்கோடா. கோட்டையை கட்டணுமா? கட்டியாச்சு கைஸ். இதே மாதிரி ஒன்றும் 2 கட்டணும். 2 காட்டையை கட்டினா அதுக்கு கைஸ் நம்மளுக்கு ஒரு வழியாக டெட்புல் கொடுத்துட்டாங்க. வாங்க டெட்புல். இன்னும் 2 கேஸ்டல் உடைக்கணும். கேஸ்டல் எங்கே இருக்குது தெரியலையே. எங்கே இருக்கு அப்படி எங்கடா இருக்கு? என்ன சொல்லுங்கடா. டாய் நீ ஒரு கேஸ்டல் உடச்சிட்ட, இன்னும் 2 கேஸ்டல் நீ போய் உடச்சிட்டு வாடா. யாருங்க இவன்? இவெல்லாம் பார்க்கலாம் இருங்க. இன்னும் ஒரு கேஸ்டல் இருப்பாங்க. ஏதோ பார்த்தேன் குத்துற மாதிரி வந்துச்சு. இதான் அட பாலு இதை வச்சுக்கோ. எதுக்குன்னே தெரில. வாங்க போகலாம். சாய் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேஸ்டலு வச்சுக்கோ. நீ வச்சுக்கோ, இந்த வச்சுக்கோ. இந்த அடி சண்டையே எனக்கு கடுப்பாகுது. இந்தா வச்சுக்கோ. இந்தடா அப்பா அடியும் என்னைய அடிக்கிறடா. இந்தாடா அடிச்சு இந்த வச்சுக்கோடா, நீ வச்சுக்கோடா, போடா. கைஸ் அடிச்சுன்னே இருக்காங்க. என்னால் தாங்க முடியல கைஸ். உங்ககிட்ட ஒன்று சொல்ல மாற்றிட்டேன். இப்போ வீடியோ பார்க்குறவங்க மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இப்போ 50 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆக போகிறோம். 50 சப்ஸ்கிரைபர் தானே நீங்கள் சொல்லலாம், ஆனால் அது எனக்கு பெரிய விஷயமாச்சு. ஸோ அதுக்காகவே மறக்காம இப்போ ஒரு லைக் போடுங்க. கூடி சீக்கிரம் நம்ம 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறோம். நம்மகிட்ட 50 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நம்ம 50 ஸ்பெஷல் வீடியோ போடலாம். இன்னொரு கேஸ்டல் இங்கே இருக்குது, வாங்க அதை உடைக்கலாம். எப்போ பார்த்தாலும் கைஸ் இருங்க இது இந்த சண்டையே கடுப்பாகும். இதை முடிச்சுட்டு வந்துடுறேன். பார்த்தீங்கன்னா இதே நம்ம கட்டியாச்சு. காசு எடுத்துக்கலாம். 2500 ரூபாய் தந்துருக்கானுங்க, பெரிய விஷயந்தான். வாங்க போகலாம். நம்ம இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போய் நெக்ஸ்ட் மிஷின் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். ஐயோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் மிஷின் தான் புதுசாக இருக்கும். புதுசாக இருந்தால் சரி. வெப்பு போட்டு போயிடலாமா? போடாடையா கசப்பணுமா? ஷார்க் பால்ஸ். இப்போ நம்ம குத்தணுமே அந்த பாலா? நம்மளுக்கே தெரியாமல் குத்திட்டோம். இன்னும் 2 குத்தணும்.
நான் 2 தானே, நான் போய் குத்திட்டு வந்துடுறேன் கைஸ், கவலைப்படாதீங்க. தேடுறதுக்கு தான் எனக்கு கடுப்பாகும். அடா என்னடா கேஸ்டல் இந்த கேஸ்டல் இருக்கீங்க கைஸ். உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். அதை அங்கே ஒரு பால் இருந்துச்சு, பட் அந்த பாலை நான் பார்க்கல, விளையாடும் போது பார்க்கல. பட் ரெக்கார்ட் ஆகிட்டதுக்கப்புறம் வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது தான் பார்த்தேன். சரி வாங்க. இன்னொன்று பால் வாயில் இருக்குது, குத்து. ஒருவேளை நம்ம குத்தின பால் தான் இங்கே வந்துச்சோ தெரியல கைஸ். வாங்க போகலாம். இன்னொரு பால் எனக்கு வேணும், அதுதான் தேடிட்டுருக்கேன். பால் 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 பாலே வந்துடு கைஸ். மறுபடியும் வந்துட்டு இந்த பால் தான் எடுக்கிறதுக்கு. போடு கைஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளுக்கு டெடெக்ஸ் ஸ்கின்னு கூட கிடச்சிச்சு, டெல்வூல்ஃபோட ஸ்கின், டெட்பூலோட ஸ்கின். இங்கே படுத்திருக்கான், அவன் யாருன்னு வேறு தெரியல. ரொம்ப மோசமான ஆளாக இருக்கான். பார்க்கலாம் தம்பி. இப்போ ரெட் மிஷன் 3 முடிக்கணும். ஓகே அப்போ நான் நீ போய் ரெட் மிஷனை 3 முடிச்சுட்டு வா. ஓகே நான் போகிறேன். இந்த ரெட் மிஷின் தான் பெரிய டாஸ்க், இதை முடிக்கிற வரைக்கும். ஐயோ இதோ தான் இருக்கா ரெட் மிஷினு. பெரிய டாஸ்க்குன்னு பார்த்தா இத்தனை பேர் தாங்கிறானு. ஆச்சு முடிச்சிடலாம், வச்சுக்கோ. நீந்தடா, சாவுடா, அடிக்கிற நீ. இவனே முடிச்சாச்சு. இப்போ இன்னும் 2 ரெட் மிஷின் முடிக்கணும். வேறு என்ன இருக்கீங்களா? யாரும் இல்லை. ட்ராக்கர் கொடுத்துருக்கோம். ரெட் மிஷின் எங்கே இருக்குன்னு காட்ட மாட்டேங்குதுடா. ஏடா காட்ட மாட்டேங்குது. இப்போ ஸ்பைடர் ஃபியூச்சர் நம்ம புதுசாக ஸ்பைடர் ஃபியூச்சர். அடா என்னடா அது, வெளிவா. ஸ்பைடர் ஃபியூச்சர்னு ஒரு புதுசாக ஒரு கேம் வந்திருக்கு. ஸோ அது சொன்னீங்கன்னா அதுவும் விளையாடலாம். அதுக்கு கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 லைக்காவது வரணும். ஏன் 1 லைக் கூட இதில் வரமாட்டேங்குது, அதாங்க. அதுக்கப்புறம் வீடியோ போடுவான் நானே எனக்கு யோசிச்சுன்னு இருந்தேன். சரி விட்டு கொடுக்கூடாதுன்னு போட்டேன். நாங்கள் ஒரே ஒரு ரெட் கலர் டாஸ்க் எங்கே இருக்குன்னு அதுக்கு தெரியல. அவங்க கண்டுபிடிச்சேன், அங்கே ஒன்று இருக்குது. இந்த கண்ட்ரோல் வேறு கைஸ் வரைய மாட்டேங்குது தான் கைஸ். எனக்கு கண்ட்ரோல் வராது. அட நீங்களா, உங்களை அடிக்கிற டைம் 3 அடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஒரு வழியாக அவங்களுக்கு அடித்து முடிச்சாச்சு. மறுபடியும் நம்ம அந்த ஒருத்த படுத்துட்டு இருந்தானே அவனாண்ட போகலாம். இப்போ நான் வயலட் மிஷின் தம்பி, நீ போய் வயலட் மிஷினை முடிச்சுட்டு வா. ஐயோ 3 வயலட் மிஷின் முடிக்கணும் கைஸ். தான் கைஸ் கடுப்பாகும் கைஸ். உங்களுக்கு ஆட்சி பண்ண இல்லைன்னா நான் இந்த பிங்க் கலர் டாஸ்க்கு மட்டும், வயலட் டாஸ்க் மட்டும் முடிச்சுட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 5 நிமிஷமாக இந்த வயலட் டாஸ்க் விளையாடிட்டு ஒன்று கூட இன்னும் முழுசாக முடிக்கல. பாருங்கள், ஸ்பைடர்மேன் பாதி எழுத்து குறைஞ்சிச்சு. அப்பா எப்படி தான் இதை சமாளிக்க போகிறணும். கண்டினியூ பண்ணுறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்க. அப்போ அப்படியே முடிச்சிட்டேன். 100 வயலட் டாஸ்க் இருக்கு. 100 வயலட் டாஸ்க் அது எப்படி முடிக்க போகிறேன்னு தெரியல. வாங்க போகலாம். வயலட் டாஸ்க் அது ஒன்று பார்த்தேன். லேண்ட் அப்படி கரெக்டாக லேண்ட் இதெல்லாம் வேலைக்கு வருது கைஸ். நான் கண்டினியூ பண்ணிடுறேன், கவலைப்படாதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த வேகம் எடுத்ததுக்கப்புறம் தான் மேட்சே சூடு குடிக்குது. அவ்வளோ வேகமாக எல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ அடியோ அட்டோ பாவி, இந்த ஸ்கின்னுக்காகடா கைஸ். இந்த ஸ்கின்னுக்காக தான் இவ்வளோ நேரமாக நம்ம விளையாடிட்டு இருந்திருக்கோம். இந்த ஸ்கின் என்னடா காமெடியாக இருக்கேடா. நீ தானே பண்ண அதில் படுத்துட்டு இருந்த. பொங்க எனக்கு அடுப்பாகுது. சரி இப்போ எதனா ஆலோவின் இருக்கு, ஆலோவின் அப்டேட் எதனா விடலான்னு பார்த்தா அதுவும் விடல இவனும். சரி ஒன்றும் ஏதோ
டாக்ஸிக் அப்படின்னு ஒரு மாஸ்க் போடுற மாதிரி இருக்குது. அது பார்க்கலாம் இருங்க. அதோ 215 மீட்ரு. அதுதான் இன்னொரு புது டாஸ்க்கு. பட் அதை நம்மளால் இதில் முடிக்க முடியாது. ஸோ இப்போ டைம் 10 நிமிஷம் ஆச்சு. ஸோ அப்புறமேட்டு பார்க்குறோம். இப்போ ஒரு லைக் பிடிச்சி வீடியோ பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் ஒரு ஷேர் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அவ்வளோதான் இந்த வீடியோ. பை 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 பாய்.